அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆடியோ லாக்புக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோவுல உங்க வாழ்க்கையை மேம்படுத்த உதவக்கூடிய ஒரு புத்தகத்தை பத்தி பேச போறோம். ஆமாம், நாங்க பேசுறது மாஸ்டர் யோர் எமோஷன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி தான். இந்த புத்தகம் நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சமநிலையுடனும் சந்தோஷத்துடனும் வாழ கத்துக் கொடுக்குது. நம்ம உணர்ச்சிகளால எத்தனை தடவை தப்பான முடிவுகளை எடுக்கிறோம் அல்லது உறவுகள்ல கசப்பை ஏற்படுத்துறோம். உணர்ச்சிகள் நம்ம வாழ்க்கையின் ஒரு பெரிய பகுதிதான். ஆனா அவை கட்டுப்பாட்டை மீறி போகும்போது நமக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தீங்கு விளைவிக்கலாம். மாஸ்டர் யோர் எமோஷன்ஸ் அங்கிறது வெறும் புத்தகம் இல்லை, உங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க, அடையாளம் காண மற்றும் கட்டுப்படுத்த கத்துக் கொடுக்கும் ஒரு வழிகாட்டி. உங்க அன்றாட வாழ்க்கைக்கு உதவக்கூடிய நடைமுறை டிப்ஸ்கள் மற்றும் உத்திகள் இதில் இருக்கு. நீங்க ஸ்ட்ரெஸ், பதட்டம், ஆங்ஸைட்டி அல்லது மனசோர்வு, டிப்ரெஷன்ல கஷ்டப்படுறீங்கன்னா, அல்லது உங்க வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சமநிலையை கொண்டு வரணும்னு நினைச்சா, இந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு அருமையான கருவியா இருக்கலாம். இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, இது நம்ம சிந்தனைகளை பாசிட்டிவான, நேர்மறையான திசையில எப்படி நகர்த்தணும்னு கத்துக் கொடுக்குது. அடிக்கடி நம்ம எதிர்மறை எண்ணங்கள்ல சிக்கிக்குவோம். இது நம்ம மனநிலையையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்குது. இந்த புத்தகத்துல கொடுத்திருக்க டெக்னிக்குகளை பயன்படுத்தி நம்மளோட நெகட்டிவ் எண்ணங்களை அடையாளம் கண்டு அதை பாசிட்டிவானதா மாத்தலாம். அதனால நீங்களும் உங்க உணர்ச்சிகளை நல்லா பேணணும், வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த புத்தகத்தோட ஒவ்வொரு அம்சத்தையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அதை எப்படி உங்க வாழ்க்கையில பயன்படுத்தலாம்னு சொல்ல போறோம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். சரி, நேரத்தை வீணாக்காம ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு உள்ள அற்புதமான புத்தகம் மாஸ்டர் யோர் எமோஷன்ஸ் பயணத்தை தொடங்குவோம். நம்ம உணர்ச்சிகளுக்கு எப்படி எஜமானர் ஆகலாம்னு பார்ப்போம். அத்தியாயம் 1. உங்களின் உயிர் பிழைக்கும் உத்தி. உங்கள் உணர்ச்சிகளை எப்படி பாதிக்கிறது. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கை உங்க முன்னோர்களோட வாழ்க்கையோட ஒப்பிடும்போது எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு எப்போவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இப்போ நீங்க உணவுக்காக மிருகங்களை வேட்டையாட காட்டுக்கு போக வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவையானதை சந்தையில எளிதா வாங்கலாம். காட்டு மிருகங்களை பார்த்து பயந்து ஓடவோ அல்லது ஒளிஞ்சுக்கவோ வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க இனி உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களை வேட்டையாட முடியாது. ஆனாலும் உங்கள ஒரு பழங்காலத்து உயிர் பிழைக்கும் உத்தி, ஏன்ஷியன்ட் சர்வைவல் மெக்கானிசம் இன்னமும் இருக்கு. அது ஒருபோதும் மறையவில்லை. நீங்க ஆபத்தை எதிர்கொள்ளும் போது அந்த உத்தி உங்களுக்கு ஓடிப்போக சக்தியை கொடுக்குது. அதனால்தான் இந்த உத்தி பாசிட்டிவான நிகழ்வுகளை விட நெகட்டிவான நிகழ்வுகளை அதிகமா ஞாபகம் வச்சுக்குது. உங்க முன்னோர்கள் காலத்தை பற்றி நீங்க யோசிக்கும் போது நெகட்டிவான நிகழ்வுகள் என்பது வாழ்க்கை அல்லது மரணம் போன்ற நிலைமையை குறித்ததுன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு பழங்குடியினர் உங்களை ஏத்துக்க மறுத்தா, காட்டு விலங்குகளிடமிருந்து உங்களை காப்பாத்தவோ உணவை பகிர்ந்துக்கவோ வேறு யாரும் இல்லாததால நீங்க உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருந்திருக்கும். இன்றைக்கு உங்க உயிருக்கு ஆபத்து இல்லைனாலும் நெகட்டிவான நிகழ்வுகள் உணர்வு ரீதியா நம்மை காயப்படுத்துகின்றன. உங்க பாஸ் உங்களை கண்டிக்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. உங்க நண்பர் பேசாம போகும்போது சோகம் உங்களை சுத்திக்குது. இந்த நெகட்டிவிட்டி பயஸ் நம்ம முன்னோர்களுக்கு உயிர் வாழ உதவியது. ஆனா இப்போ நமக்கு இது உதவுவதில்லை. உங்க பாஸ் உங்க வேலையை விமர்சிச்சாலோ அல்லது நண்பர் பேசாம போனாலோ அது உங்க உயிரை போக்காது. ஆனா உணர்ச்சி ரீதியான வலி நம்மளை ஆழமாக காயப்படுத்துது. அந்த வலியை தவிர்க்கவும் சந்தோஷமா இருக்கவும் நீங்க இந்த நெகட்டிவிட்டி பயஸை மனப்பூர்வமாக எதிர்த்து போராடணும். நீங்க சந்தோஷமா இருந்தா உங்க வாழ்க்கையில பாசிட்டிவான மாற்றங்கள் வரலாம். டோபமைன் என்பது ஒரு நரம்பியல் கடத்தி, நியூரோ டிரான்ஸ்மிட்டர். நல்ல உணவு சாப்பிடுவது போன்ற சில வழிகள்ல நீங்க நடந்துக்கும் போது அது உங்க மூளையில வெளியிடப்படுது. அது உங்க மகிழ்ச்சி மையத்துக்கு போய் உங்களுக்கு சந்தோஷ உணர்வை கொடுக்குது. ஆனா டோபமைன் மக்களுக்கு நல்ல உணர்வை தருவதால நிறைய பேர் அதை தப்பா பயன்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு, இடைவிடாம சாப்பிடுவது அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாவது. எந்தவொரு அடிமைத்தனமும் உங்க ஆரோக்கியத்துக்கு ஆபத்தானது. புதிய கார்கள் அல்லது புதிய போன்கள் போன்ற பொருள் சார்ந்த விஷயங்கள் தான் நீங்க விரும்பும் சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த சந்தோஷம் தற்காலிகமானது. இதுக்குத்தான் ஹெட்டானிக் அடாப்டேஷன் சொல்வாங்க. இங்க தற்காலிகமான சந்தோஷம் அதையே தொடர்ந்து தேடி ஓட வைக்குது. நமக்குன்னு ஒரு சந்தோஷ அடிப்படை நிலை, ஹாப்பினஸ் பேஸ்லைன் இருக்கு. அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும்.
சில பேர் இயல்பாகவே சந்தோஷமா இருப்பாங்க, சில பேர் சாதாரணமாக இருப்பாங்க. உங்க டோபமைன் நரம்பியல் கடத்தியை தூண்டும்போது உங்க சந்தோஷ அளவு உயருது. புதிய கார் அல்லது போன் உதாரணத்தை எடுத்துக்கோங்க. நீங்க அதை வாங்கும்போது உங்க சந்தோஷம் உச்சத்துக்கு போகும். ஆனா அப்புறம் அது சாதாரண நிலைக்கு திரும்பிடும். அப்போ சந்தோஷத்தை அடைய முயற்சிக்க கூடாதுன்னு அர்த்தமா? ஏன்னா அது எப்போதும் ஒரே மாதிரி இருக்காதே. நிச்சயமாக இல்லை. த ஹவ் ஆஃப் ஹாப்பினஸ் புத்தகத்தின் ஆசிரியர் சோஜா லுபுமிர்ஸ்கி சொல்றபடி, உங்க சந்தோஷத்துல 50 விழுக்காடு உங்க மரபணுக்களை சார்ந்தது, 40 விழுக்காடு உள்காரணிகளை சார்ந்தது. மேலும் பொருள் சார்ந்த விஷயங்கள் அல்லது பதவி உயர்வு போன்ற வெளிப்புற காரணிகள் வெறும் 10 விழுக்காடு தான். இந்த சதவீதத்திலிருந்து சந்தோஷமாக இருப்பது நம்மை பொறுத்தது, நமக்கு நடக்கும் விஷயங்களை பொறுத்தது இல்லைன்னு நம்ம கத்துக்கணும். உண்மையான மகிழ்ச்சி நமக்குள்ள இருந்துதான் வருது. அத்தியாயம் 2. உணர்ச்சிகளின் இயல்பு. சில சமயம் நம்ம உணர்ச்சிகளை கையாள்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். குறிப்பா அவை நெகட்டிவா இருக்கும்போது. கோபம் அல்லது விரக்தியை கட்டுப்படுத்துறது உடனே முடியாத ஒரு காரியம்னு எப்போவாவது உணர்ந்திருக்கீங்களா? எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் இந்த உணர்ச்சிகள் பெரும்பாலும் உங்க கட்டுப்பாட்டை மீறி போற மாதிரி தோணும். ஆனா ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இந்த உணர்வுகளை நிர்வகிக்க முடியும். உணர்ச்சிகள் தற்காலிகமானவைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். பென்னி லோபஸ் கதையை பார்ப்போம். அவ தாமதமா எழுந்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் வேகமா செய்ய வேண்டியிருக்கு. குளிப்பது, காலை உணவு சாப்பிடுவது, வேலைக்கு விரைவது. இதெல்லாம் அவளுக்கு எரிச்சலையும் அழுத்தத்தையும் கொடுக்குது. அமைதியா இருக்கணும்னு அவ தனக்குத்தானே சொல்லிக்கிட்டாலும் இந்த வழி பெரும்பாலும் வலிக்கிறதில்லை. அதுக்கு பதிலா பென்னி தன்னோட உணர்ச்சிகளை தன்னிலிருந்து விலக்கி பார்க்க முயற்சி செய்யலாம். அவ தனக்குத்தானே சொல்லிக்கலாம், ஆமாம், இன்னைக்கு ஒரு எரிச்சலை தரக்கூடிய விதத்தில் ஆரம்பிச்சிருக்கு, ஆனா இந்த உணர்வு மெதுவா போயிடும், நான் மறுபடியும் நல்லா உணர்வேன். உணர்ச்சிகள் வந்து போகும் என்பதை ஏத்துக்கிறது ஒரு முக்கியமான பாடம். நீங்க இப்போ உணர்றது நிரந்தரமா இருக்காது. எதிர்மறை உணர்ச்சிகள், நெகட்டிவ் எமோஷன்ஸ் எப்போதும் கெட்டதில்லை. பல சமயம் அவை உங்களை தூண்டுகின்றன. தோல்வியடைந்த உணர்வு அடுத்த தடவை இன்னும் அதிகமா முயற்சி செய்ய உங்களுக்கு ஊக்கம் கொடுக்குது. அன்பான ஒருவரை இழப்பது இப்போதும் உங்க கூட இருக்கிறவங்களை மதிக்க கத்துக் கொடுக்குது. இன்னமும் நெகட்டிவ் உணர்ச்சிகளோடு நீங்க கஷ்டப்பட்டா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான உணர்வுகளை உணர்ந்து அதிலிருந்து நீங்க மீண்டு வந்த தருணங்களை ஞாபகம் வெச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு மோசமா உணர்ந்தாலும் அந்த உணர்வும் கடந்து போகும்னு தெரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவ் உணர்ச்சிகளை கையாள ஒரு ஆரோக்கியமான வழி என்னன்னா, அந்த உணர்ச்சிகள் உங்களை வரையறுக்காது என்பதை நினைவில் கொள்வதுதான். உங்களுக்கு சோகமா இருந்தா அதுக்கு நீங்க மனசோர்வுல இருக்கீங்கன்னு அர்த்தமில்லை. நீங்க தோல்வியாளர்னும் அர்த்தமில்லை. நீங்க இப்போ உணர்றது உங்க அடையாளத்தை குறைச்சிடாது. சந்தோஷமா இருக்க நீங்க சுறுசுறுப்பா ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டத்தை, பாசிட்டிவ் அவுட்லுக் கடைபிடிக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையே ஈர்க்கிறீங்கன்னு ஒரு சொல்லை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது பாசிட்டிவான மற்றும் நெகட்டிவான நிலைமைகள் இரண்டுக்கும் பொருந்தும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்ச பரீட்சையில பெயில் ஆகிட்டீங்கன்னு கற்பனை பண்ணுங்க. உங்க ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷனும் நிராகரிக்கப்பட்டுருச்சு. இந்த நிகழ்வுகள் என்ன தப்பா நடக்குதுங்கிறதுல கவனம் செலுத்த உங்களை தூண்டலாம். உங்க எடை கூடிட்டு இருக்கு, யாருக்கும் உங்களை பிடிக்கலை, நீங்க தனிமையாகவும் சோகமாகவும் உணர்றீங்கன்னு நினைக்கலாம். நெகட்டிவிட்டி உங்களை ஆட்கொள்ள விடுறது ரொம்ப சுலபம். ஆனா ஓவர்வெல்மிங் அதிகமாக இருக்கிற உணர்ச்சிகளிலிருந்து உங்களை விடுவிக்கிறது முக்கியம். முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க எப்போதாவது ஒரு உணர்வை உணரும்போது அதுல விழிப்புணர்வோட இருங்க. இந்த உணர்வு சீக்கிரம் கடந்து போகும்னு உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. இது உங்க உணர்ச்சிகளையும் அவை எதனால தூண்டப்படுதுங்கிறதையும் புரிஞ்சுக்க உதவும். ஒரு உதாரணம் மூலமா இதை புரிஞ்சுப்போம். சாஃபியா தவறு செய்யும்போது தனக்கு கோபம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா. சின்ன சின்ன தவறுகளுக்காக அவ தனக்குத்தானே கோபப்படுவா. அடிக்கடி தன்னோட கடந்த கால தவறுகளிலேயே கவனம் செலுத்துவா. இந்த நெகட்டிவ் சுழற்சியை தவிர்க்க சோஃபியா ஒரு வழியை கண்டுபிடிச்சா. தான் ஒரு மனுஷிதான், தவறுகள் செய்வது சகஜம்தான் என்று தனக்குத்தானே சொல்ல ஆரம்பிச்சா. ஆனா தான் வாழ்க்கையில சில சாதனைகளையும் செஞ்சிருக்கேன்னு ஞாபகப்படுத்திக்கிட்டா. நெகட்டிவ் சிந்தனை சுழற்சியை உடைக்க உங்களை நீங்களே கவனிக்கும் அப்சர்விங் பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. எது உங்க உணர்ச்சிகளை தூண்டுது, அந்த நேரத்துல நீங்க உங்களுக்கு என்ன சொல்றீங்க, நெகட்டிவ் சுழற்சியிலிருந்து வெளியே வர உங்களுக்கு எது உதவியது, அதிலிருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க என்று கண்டுபிடிங்க. உணர்ச்சிகளின் பயணம் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குதுன்னா, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்ம உணர்ச்சிகளை எப்பவும் நல்லா புரிஞ்சுக்கலாம், கையாளலாம். உங்களை நீங்களே நம்புங்க. மேலும் ஒவ்வொரு உணர்வும் தற்காலிகமானதுன்னு நினைவில் வெச்சுக்கோங்க.
அத்தியாயம் 3. உங்க பார்வையை மாறுவது. உங்க சந்தோஷத்துக்கு வெளிப்புற விஷயங்கள் வெறும் 10 விழுக்காடு தான் பங்களிக்குதுன்னு எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? இது வித்தியாசமா தோன்றலாம், ஆனா இது உண்மைதான். உங்க உடைமைகள், சாதனைகள் அல்லது வெளியில நீங்க வச்சிருப்பது எதுவுமே நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்க சந்தோஷத்தை பாதிக்கிறதில்லை. நம்ம நம்பிக்கைகள் அல்லது கண்ணோட்டங்கள் எப்படி நம்ம உணர்ச்சிகளை பாதிக்குதுன்னு பார்ப்போம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம சிந்தனை முறையை மாத்தலாம். அதனாலதான் நம்ம விஷயங்களை ஒரு புதிய கண்ணோட்டத்துல பார்க்கணும். சில பொதுவான நம்பிக்கைகளையும் அவற்றை எப்படி மாற்றலாம்னு பேசுவோம். இது ஒரு பிரச்சனை என்கிற நம்பிக்கை ஒரு சூழ்நிலையை பிரச்சனையா பார்க்கும்போது அது நம்ம கவலையையும் அழுத்தத்தையும் அதிகரிக்குது. ஆனா அது ஒரு பிரச்சனை இல்லைன்னா? கேட்டி கதையை பார்ப்போம். வேலையிலிருந்து அவ நீக்கப்படலாம்னு கேள்விப்பட்டா. ஆரம்பத்துல அது ஒரு பெரிய பிரச்சனையா தோணுச்சு. அவ பயத்திலையும் நிச்சயமற்ற நிலையிலையும் மூழ்கிட்டா. ஆனா அப்புறம் அவ யோசிச்சா, இது ஒரு பிரச்சனை இல்லைன்னா என்ன? அவ அதை தன்னோட கனவு வேலையை கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பா பார்க்க ஆரம்பிச்சா. இந்த புதிய கண்ணோட்டம் அவளை கவலையிலிருந்து விடுவித்தது மட்டும் இல்லாம புதிய சக்தியையும் கொடுத்தது. நான் கல்யாணம் செஞ்சு குழந்தை பெத்துக்கணும் என்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அடிக்கடி சமூகம் மற்றும் குடும்பத்தால நம்ம மேல திணிக்கப்படுது. ஆனா மக்கள் சொல்றதுனால மட்டும் சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது அவசியமா? திருமணமும் குழந்தைகளும் உங்களோட சொந்த முடிவா இருக்கணும். சமூக அழுத்தத்தின் விளைவா இருக்கக்கூடாது. நீங்க உண்மையிலேயே தயாரா இருக்கீங்களா அல்லது மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. எதிர்காலத்தை பத்தி நினைக்க நான் பயப்படுறேன் என்கிற நம்பிக்கை. எல்லாரும் எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறாங்க. என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இந்த நிச்சயமற்ற நிலை நம்மளை பயமுறுத்துது. ஆனா பயத்தோட வாழ்வது உதவுமா? எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுவது நிலைமையை மாத்தாது. அதுக்கு பதிலா இப்போ இருக்கிறதுல கவனம் செலுத்தி இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை மேம்படுத்துங்க. எதிர்காலத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியாது, ஆனா உங்க நிகழ்காலத்தை உங்களால மேம்படுத்த முடியும். இது என்னோட விதி என்கிற நம்பிக்கை. சில சமயம் நம்ம விரும்பின மாதிரி விஷயங்கள் நடக்காதபோது நம்ம விதியை ஃபேட் குறை சொல்வோம். துரதிர்ஷ்டம்தான் எல்லாத்தையும் தப்பா போக வைக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனா ஆழமா யோசிச்சு பார்த்தா அது உண்மையிலேயே விதியா அல்லது நம்ம நம்பிக்கைகள் தான் அப்படி உணர வைக்குதா? உங்க வாழ்க்கைக்கு நீங்க பொறுப்பேற்க கத்துக்கிறது முக்கியம். நீங்க செய்யற எல்லாத்துக்கும் உங்களை பொறுப்பாக்கும் போது உங்க வாழ்க்கையை மேம்படுத்த உங்களை நீங்களே ஊக்குவிக்கிறீங்க. நான் எப்பவும் சரியா இருக்கணும் என்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நமக்கு நிறைய அழுத்தத்தை கொடுக்குது. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம தான் சரியா இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம தப்பா இருந்தா அது நம்ம தோல்வியை நிரூபிக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அது உண்மையா? தவறுகள் செய்வது மனித இயல்பு. நாம எல்லாரும் தவறுகள் செய்றோம். தவறுகள் நமக்கு கத்துக் கொடுக்குது. உங்களை நீங்களே ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. தவறுகளிலிருந்து கத்துக்கிட்டு முன்னேறி போங்க. நான் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தணும் என்கிற நம்பிக்கை. நிறைய பேர் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த முயற்சி செஞ்சு தங்களோட சந்தோஷத்தை புறக்கணிக்கிறாங்க. மற்றவர்களை சந்தோஷப்படுத்தினா தானும் சந்தோஷமா இருப்போம்னு நினைக்கிறாங்க. ஆனா இது எப்போதும் உண்மையா? உங்க சந்தோஷத்துக்கு முதலிடம் கொடுக்க கத்துக்கோங்க. மற்றவர்களின் சந்தோஷம் முக்கியம்தான், ஆனா உங்க சந்தோஷத்தை பலி கொடுத்து இல்லை. என்னால எதையும் மாத்த முடியாது என்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம்மளை சோர்வடைய செய்யுது. நம்ம சூழ்நிலையை மாத்த நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா இது உண்மை இல்லை. உங்க சிந்தனையை மாத்தினா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்ற முடியும். சூழ்நிலையை உங்களால கட்டுப்படுத்த முடியாது, ஆனா உங்க எதிர்வினையை உங்களால கட்டுப்படுத்த முடியும். இந்த முடிவோட அடிப்படையில்தான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா அல்லது சோகமா இருப்பீங்களாங்கிறது தீர்மானிக்கப்படுது. இந்த நம்பிக்கைகள் எல்லாத்தையும் மாற்றுவதுன்னா உங்க வாழ்க்கையை ஒரு புதிய கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். உங்க சிந்தனையை நீங்க மாற்றும்போது உங்க உணர்வுகளும் மாற ஆரம்பிக்குது. அத்தியாயம் 4. உங்க உணர்ச்சிகளை விடுவிப்பது. உங்க உணர்ச்சிகளை அடக்குவது உங்க சந்தோஷத்துக்கு ரொம்பவும் தீங்கு விளைவிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? கோபம், கசப்பு மற்றும் பிற நெகட்டிவ் உணர்வுகள் உங்க மன மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியத்தை மெதுவா பாதிக்கலாம். முந்தைய அத்தியாயங்கள்ல இதை நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம். இந்த உணர்ச்சிகள் உங்க உடலையும் பாதிக்கும்னு திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு கோபம் வரும்போது உங்க உடலுக்கு என்ன நடக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க இதய துடிப்பு அதிகரிக்குது, உள்ளங்கைகள் வியர்க்குது, உங்க உடல் சூடாகுது மற்றும் எதிலையும் கவனம் செலுத்துவது கஷ்டமா போகுது. அதனால உங்க உணர்ச்சிகளை அடக்காம இருப்பது ரொம்ப முக்கியம். முதல்ல உங்க உணர்ச்சிகளை உங்களிலிருந்து பிரிச்சு பார்த்து செப்பரேட் அவற்றை கவனியுங்க. பெண்ணியோட பாஸ் அவளோட வேலையை 3வது தடவையா மேம்படுத்த சொன்னபோது அவ ரொம்ப முட்டாளா உணர்ந்தா. இந்த வேலைக்கு தான் தகுதியானவள் இல்லைன்னு நினைச்சா.
இது ஒரு சாதாரண எதிர்வினைதான். ஆனா பென்னி இந்த உணர்விலிருந்து தன்னை விலக்கி வைக்க முடிவெடுத்தா. அவ தனக்குத்தானே சொல்லிக்கிட்டா, நான் முட்டாளா உணர்றேன், ஆனா நான் முட்டாள் இல்லை. உங்க உணர்ச்சிகளை உங்களோடு இணைச்சு பார்க்கிறதுக்கும் அதை ஒரு தனிப்பட்ட விஷயமா பார்க்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பென்னி தனக்குத்தானே நெகட்டிவான விஷயங்களை சொல்வதையும் நிறுத்திட்டா. எப்போதெல்லாம் அவ அப்படி உணர்ந்தாளோ அப்போதெல்லாம் தான் முட்டாள்னு நினைச்ச தருணங்களை அவ ஞாபகப்படுத்திக்கிட்டா. ஆனா அதிக நெகட்டிவிட்டில சிக்கிக்கொள்வதை தவிர்த்தா. இரண்டாவது, உங்க உணர்ச்சிகளுக்கு ஒரு பெயர் கொடுங்க, லேபிள். உணர்ச்சிகளை நீங்க அணியும் அப்புறம் மாத்தும் ஆடைகள் போல தற்காலிகமானவையா புரிஞ்சுக்கோங்க. உங்க உணர்ச்சிகள் உங்களை வரையறுக்காது. பெண்ணியைப் போல உணர்ச்சிகளை பார்க்கிற உங்க வழியை மாத்திக்கோங்க. நான் சோகமா இருக்கேன்னு சொல்வதற்கு பதிலா நான் சோகமா உணர்றேன்னு சொல்லுங்க. இது உங்களுக்கும் உங்க உணர்ச்சிகளுக்கும் இடையில் ஒரு தூரம், டிஸ்டன்ஸ் உருவாக்குது. இது அவற்றை விடுவிக்க, லெட் கோ எளிதாக்குது. மூன்றாவது, உங்க உணர்ச்சிகளை பிடிச்சு வெச்சுக்காம அவற்றை விடுவிங்க. 2 காரணங்களுக்காக நம்ம உணர்ச்சிகளை சார்ந்து இருக்கோம்னு புரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். முதல் காரணம், இது நமக்கு சொல்லிக்கிற கதைகளை வலுப்படுத்துது. நம்ம சோகமா இருக்கும்போது இன்னும் அதிகமா சோகமா இருக்க விரும்புவோம். மக்கள் அடிக்கடி தங்களை தாங்களே காயப்படுத்திக்க விரும்புவது சோகம்தான். இரண்டாவது காரணம், நம்ம உணர்ச்சிகள் இல்லாம நம்ம முழுமையடையாதவங்க, இன்கம்ப்ளீட்னு நினைக்கிறோம். ஆனா இது உண்மையா? நம்ம உணர்ச்சிகளோடு நம்மை இணைச்சு பார்க்கிற வரைக்கும் நம்ம கஷ்டத்திலேயே இருப்போம். எமிலி அடிக்கடி முழுமையடையாத உணர்வுகளை உணர்ந்தா. தன்னோட நண்பர்கள் மற்றும் சகாக்களோட ஒப்பிட்டு பார்த்தா. அவங்க தனிப்பட்ட சாதனைகளை அடையும்போது அவளுக்கு பொறாமை, என்வி வந்தது. எமிலி தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்க தினசரி இலக்குகளின் ஒரு செய்ய வேண்டிய பட்டியலை, டிட் டூ லிஸ்ட் செஞ்சா. ஒரு நாள்ல முடிக்க முடியாத இலக்குகளை அவ நீக்கிட்டா. உதாரணத்துக்கு, ஆரோக்கிய மேம்பாட்டுக்காக 1 மணி நேரம் ஜாகிங் செய்ய இலக்கு நிர்ணயிச்சிருந்தா. ஆனா இதை அடைய அவளுக்கு தொடர்ச்சியான பயிற்சி தேவை. தன்னோட இலக்கை அடைய முடியாதபோது அவள் தனக்கு தகுதியில்லைன்னு உணர்ந்தா. இது அவளை இன்னும் மோசமா உணர வெச்சது. அதனால அவ தன்னோட உணர்ச்சிகளை பிடிச்சு வெச்சுக்க கூடாதுன்னு முடிவெடுத்தா. அவ தன்னோட தினசரி இலக்குகளை அடையக்கூடியதா மாத்தினா. மேலும் அழுத்தம் உணர்வதை நிறுத்திட்டா. மிக முக்கியமா, இலக்குகளை அடைவது அவளோட நம்பிக்கையை, கான்ஃபிடன்ஸ் அதிகரிச்சது. நான்காவது, உங்க உணர்ச்சிகளை விடுவிக்க செடோனா முறையை, செடோனா மெத்தட் கத்துக்கோங்க. ஹேல் ட்வோஸ்கின், ஹேல் ட்வூசின் எழுதிய த செடோனா மெத்தட் புத்தகத்துல உள்ள இந்த செடோனா முறை 3 வழிகள்ல உங்க உணர்ச்சிகளை வெளியிட உதவுது. உங்க உணர்ச்சிகளை பிடிச்சு வெச்சுக்காதீங்க. நெகட்டிவ் உணர்வுகளை ஒருபோதும் பிடிச்சு வெச்சுக்காதீங்க, அவற்றை விடுவிங்க. உங்க வாழ்க்கையில உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுங்க. நீங்க என்ன உணர்றீங்கன்னு ஏத்துக்கோங்க. ஆனா அதை இறுக்கி பிடிச்சுக்காதீங்க அல்லது அதை உங்க அடையாளமா ஆக்காதீங்க. அவை வரட்டும். உங்க உணர்ச்சிகளை தீர்ப்பு சொல்லாம வரவேற்கணும். நெருக்கமா பார்க்கும்போது இந்த உணர்வுகள் எங்கிருந்து வருதுன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. செடோனா முறையின்படி உங்க உணர்ச்சிகளை விடுவிக்க 5 படிநிலைகள் இங்கே இருக்கு. படிநிலை 1, நீங்க வேலை செய்ய விரும்பும் ஒரு குறிப்பிட்ட உணர்வுல கவனம் செலுத்துங்க. அது ஆழமா இருக்க வேண்டியதில்லை. ஒரு நீண்ட வரிசையில இருந்து வரும் சாதாரண எரிச்சல் போலவும் இருக்கலாம். படிநிலை 2 மற்றும் 3, மேல சொன்ன 3 அணுகுமுறைகள்ல நீங்க தேர்ந்தெடுக்கும் அணுகுமுறையை பொறுத்து உங்களை நீங்களே சில கேள்விகளை கேளுங்க. முதல் அணுகுமுறைக்கு, இந்த உணர்வை என்னால விடுவிக்க முடியுமா? மற்றும் நான் இந்த உணர்வை விடுவிப்பேனா? இரண்டாவது அணுகுமுறைக்கு, இந்த உணர்வு இங்க இருக்க நான் விட முடியுமா? மற்றும் இந்த உணர்வு இங்க இருக்க நான் விடுவேனா? மூன்றாவது அணுகுமுறைக்கு, இந்த உணர்வை என்னால வரவேற்க முடியுமா? மற்றும் நான் இந்த உணர்வை வரவேற்பேனா? நேர்மையா பதிலளிங்க. சரி அல்லது தவறுன்னு எதுவும் இல்லை. இது நீங்க என்ன உணர்றீங்கன்னு புரிஞ்சுக்க உதவுது. அப்புறம் அந்த உணர்வை விடுவிக்க உதவுது. படிநிலை 4, எப்போது என்று உங்களை கேளுங்க. உங்க பதில் எப்போதும் இப்போ இருக்கணும். இந்த உணர்விலிருந்து நீங்க விடுபடணும். சாக்குப்போக்கு சொல்லாதீங்க. என்ன நடந்தாலும் அதை விடுவிப்பது அவசியம். படிநிலை 5, நீங்க கவனம் செலுத்துற உணர்வு மறையிற வரைக்கும் இந்த செயல்முறையை திரும்ப திரும்ப செய்யுங்க. செடோனா முறை எளிமையா தோன்றலாம், ஆனா சக்தி வாய்ந்தது. ஆரம்பத்துல நீங்க அதை பத்தி சந்தேகப்படலாம். ஆனா முயற்சி செஞ்சு பார்ப்பது எந்த தீங்கும் இல்லை. உங்க உணர்ச்சிகளை வெளியிட தினமும் பயிற்சி செய்யுங்க. சீக்கிரமே நீங்க உங்க உணர்ச்சிகளுக்கு எஜமானராகிடுவீங்க. இந்த அத்தியாயம் உணர்ச்சிகளோட உங்க உறவு எவ்வளவு முக்கியம்னு கத்துக் கொடுக்குது. அவற்றை விடுவிக்க நீங்க கத்துக்கிட்ட போது ஒரு புதிய சுதந்திரத்தையும் சந்தோஷத்தையும் நீங்க காண்பீங்க. உங்க வாழ்க்கையை மேம்படுத்தவும் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்கவும் உங்க உணர்ச்சிகளை விடுவிங்க.
அத்தியாயம் 5. சரியான திசையில் உணர்ச்சிகள் உங்களுக்கு எப்படி வழிகாட்ட முடியும். உணர்ச்சிகள் வாழ்க்கையின் ஒரு பகுதி. சில சமயம் லேசான சந்தோஷம், சில சமயம் ஆழமான சோகம், மற்றும் சில சமயம் உங்க இதயத்தை வேகமா துடிக்க வைக்கும் கோபம். ஆனா இந்த உணர்ச்சிகள் வெறுமனே உணர்ச்சி இல்லாத அமைப்புகளா இருக்க முடியுமான்னு எப்போவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஹாரியட் கதையை கேளுங்க. அவ எப்போதும் அழுத்தத்தோட இருந்தா. வேலையில இருந்து, உறவுகள்ல இருந்து அல்லது சாதனைகள்ல இருந்து அவளுக்கு சந்தோஷம் கிடைக்கலை. ஒவ்வொரு நாளும் ஒரு சுமையா போல தோணுச்சு. அப்புறம் ஒரு நாள் அவ ஒரு பெரிய முடிவெடுத்தா, தன்னோட நகரத்தை மாத்த முடிவெடுத்தா. இந்த முடிவு அவளோட வாழ்க்கையின் மிகச்சிறந்த முடிவா நிரூபிக்கப்பட்டது. ஒவ்வொரு புதிய காலையும் இப்போது அவளுக்கு உற்சாகத்தை கொடுத்தது. சின்ன சின்ன விஷயங்கள்ல அவ சந்தோஷத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா. சில சமயம் ஒரு பூங்காவில உட்கார்ந்து பறவைகளை பார்க்கிறது, அல்லது ஒரு காஃபில அவளோட ஃபேவரிட் காபியை சுவைப்பது. ஹாரியட் அவளோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டா. அவளோட வாழ்க்கையில புதிய திசையை கொண்டு வந்த மாற்றங்களை செஞ்சா. ஹாரியட்டோட கதையிலிருந்து அவ தன்னோட உணர்ச்சிகளை புறக்கணிச்சிருந்தா இந்த மாற்றத்தை பத்தி ஒருபோதும் யோசிச்சிருக்க மாட்டான்னு தெளிவா தெரியுது. நம்ம உணர்ச்சிகள் நமக்கு எதையோ சொல்ல விரும்புகின்றன என்பதை புரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். நீங்க கவலையாகவோ அல்லது சோகமாகவோ இருக்கும்போது உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்னு மாறணும்னு அதுக்கான அடையாளமா இருக்கலாம். தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறது, செல்ஃப் அவேர்னஸ், அதாவது உங்களை நீங்க அடையாளம் கண்டு உங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறது ஒரு அற்புதமான திறமை. நீங்க என்ன உணர்றீங்க, ஏன் உணர்றீங்கன்னு பார்க்கிற சக்தியை இது உங்களுக்கு கொடுக்குது. ஜிம் டெத்மன் மற்றும் டயானா சாப்மேன் எழுதிய த 15 கமிட்மெண்ட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ் லீடர்ஷிப் புத்தகத்துல உங்க உணர்ச்சிகளை ஒரு கோட்டுக்கு மேல அல்லது கீழேன்னு எளிமையாக பார்க்கலாம்னு கத்துக் கொடுக்குது. கோட்டுக்கு மேல அபவ் த லைன் என்பது நேர்மறைத்தன்மை, பாசிட்டிவிட்டி மற்றும் நன்றியுணர்வு, கிராட்டிட்யூட் நிலை. நீங்க கோட்டுக்கு மேல இருக்கும்போது உங்க உணர்ச்சிகள் மற்றும் செயல்கள் பத்தி உங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கும். நீங்க செய்யறதுல நேர்மறைத்தன்மை இருக்கும், மேலும் நீங்க விஷயங்களை நன்றியுணர்வோட பார்க்கிறீங்க. நீங்க மற்றவங்களை கவனமாக கேக்குறீங்க, அவங்க கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கிறீங்க. நீங்க உங்க உணர்ச்சிகளை உணர்றீங்க, அவற்றை ஏத்துக்கிறீங்க, மேலும் அவற்றுக்கு நீங்க பொறுப்பேற்கிறீங்க. கோட்டுக்கு கீழே பிலோ த லைன் என்பது எதிர்மறைத்தன்மை மற்றும் திருப்தியின்மை. நீங்க கோட்டுக்கு கீழே இருந்தா நீங்க அடிக்கடி உங்க மேலையும் மற்றவங்க மேலையும் குறை கண்டுபிடிப்பீங்க. சண்டை போடுவீங்க, வதந்தி பேசுவீங்க, மேலும் உங்க கருத்துக்கு வேறுபட்ட கருத்துக்களை நிராகரிப்பீங்க. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த நீங்க கஷ்டப்படுவீங்க. ஒவ்வொரு தடவை நீங்க ஒரு உணர்வை உணரும்போதும் நீங்க கோட்டுக்கு மேல இருக்கீங்களா அல்லது கீழே இருக்கீங்களான்னு உங்களை கேளுங்க. இந்த கேள்வி உங்க உணர்ச்சிகளை எப்படி நிர்வகிக்கணும்னு புரிஞ்சுக்க உதவுது. நீங்க கோட்டுக்கு கீழே இருக்கீங்கன்னு நீங்க கண்டறிஞ்சா உங்க உணர்ச்சிகளை விடுவிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு அர்த்தம். அவற்றை இறுக்கி பிடிச்சு வெச்சுக்கொள்வது உதவாது. புரிஞ்சுக்கிறது, ஏத்துக்கிறது மற்றும் அவற்றை வெளியிடுவது உங்களுக்கு ஒரு புதிய பாதையை திறக்குது. நம்ம உணர்ச்சிகள் எப்போதும் நமக்கு எதையோ கத்துக் கொடுக்குது. அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, கோபமா இருந்தாலும் சரி, அல்லது சோகமா இருந்தாலும் சரி. ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. உங்க உணர்ச்சிகளை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா அவை உங்க வாழ்க்கையை ஒரு புதிய திசையில கொண்டு போகலாம். ஹாரியட் தன்னோட உணர்ச்சிகளை கேட்டா, அவற்றை புரிஞ்சுக்கிட்டா, மேலும் அவளோட வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்த மாற்றங்களை செஞ்சா. உங்க வாழ்க்கையிலையும் இது போன்ற பல வாய்ப்புகள் வரும். நீங்க எப்போதாவது மாட்டிக்கிட்டதா உணரும்போது உங்க உணர்ச்சிகளை கேளுங்க. ஒரு புதிய பாதையை அவை உங்களுக்கு காட்டலாம். அடுத்த தடவை ஒரு உணர்ச்சி உங்க கதவை தட்டும்போது அதை புறக்கணிக்காதீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க, அதை உணருங்க, அது உங்களுக்கு வழிகாட்டட்டும். ஒருவேளை அது நீங்க உண்மையிலேயே இருக்க வேண்டிய இடத்துக்கு உங்களை கொண்டு போகலாம். அத்தியாயம் 6. உங்கள் உணர்ச்சிகளை பதிவு செய்தல். நம்ம உணர்ச்சிகள் நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் தொடுது. சில சமயம் நம்மளை சந்தோஷத்துல குதிக்க வைக்குது, சில சமயம் சோகத்துல மூழ்கடிக்குது. ஆனா நம்ம உணர்ச்சிகளை கவனமா பதிவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டா அவை நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தலாம்னு எப்போவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உணர்ச்சிகளை பதிவு செய்வது உங்க உணர்வுகளை கண்காணிப்பது மட்டும் இல்லை. உங்க பாசிட்டிவ் உணர்ச்சிகளை எப்படி அதிகரிக்கலாம், நெகட்டிவ் உணர்ச்சிகளை எப்படி சமாளிக்கலாம்னு புரிஞ்சுக்க இது ஒரு வழி. இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க இப்போதைய உணர்ச்சி நிலையை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஒரு வாரத்துக்கு உங்க உணர்வுகளை 1 முதல் 10 வரை ஒரு அளவுகோல்ல மதிப்பிடுங்க. இங்க 1 என்பது மிக மோசமான நாள், 10 என்பது மிகச்சிறந்த நாள். ஒவ்வொரு நாளும் நீங்க உணர்ந்ததை பதிவு செய்யுங்க. நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா, கோபமா இருந்தீங்களா, அல்லது சோகம் உங்களை சுத்தி இருந்ததா? வாரத்தோட முடிவில் வாரத்துக்கான மொத்த மதிப்பெண்ணை கூட்டுங்க.
ஆனா இங்கேயே நிறுத்திடாதீங்க. உங்களை நீங்களே சில கேள்விகளை கேளுங்க. நீங்க என்ன நெகட்டிவ் உணர்ச்சிகளை உணர்ந்தீங்க? அவை உங்க உணர்வுகளுக்கு நெருக்கமா இருந்ததா அல்லது நீங்க அவற்றை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நெகட்டிவ் உணர்ச்சிகளை நீங்க எப்படி சமாளிச்சீங்க? நம்ம ஒரு நெகட்டிவ் உணர்வை உணரும்போது முதல் எதிர்வினை வழக்கமா அதை நீக்க முயற்சிப்பதுதான். சில சமயம் நம்ம ஆழமான சுவாசம் எடுப்போம். சில சமயம் நம்ம மனதை லேசாக்க ஒரு தட்ட பேசுவோம். சில சமயம் அதுவா போயிடும்னு நம்பி அதை அடக்குவோம். ஆனா அடுத்த தடவை நீங்க ஒரு நெகட்டிவ் உணர்வை எதிர்கொள்ளும்போது என்ன செய்யலாம்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்க அதை அடையாளம் கண்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதை கையாள ஒரு சிறந்த வழியை தேர்ந்தெடுப்பீங்களா? உங்க உணர்ச்சிகளை பதிவு செய்வதன் மூலமா நீங்க ரெண்டு முக்கியமான விஷயங்களை அடையுறீங்க. முதலாவது, உங்க உணர்ச்சிகள் பத்தி உங்களுக்கு அதிக விழிப்புணர்வு கிடைக்குது. எந்த நாள்ல உங்க மனநிலை எப்படி இருந்தது, ஏன் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுது. இது ஒரு பாசிட்டிவ் மனநிலையை பராமரிக்க உங்களுக்கு உதவுது. உங்க வாழ்க்கையை அழகாக்கும் சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறீங்க. இரண்டாவது, நெகட்டிவ் உணர்ச்சிகளை கையாள நீங்க பயிற்சி செய்யறீங்க. எது உங்களை தொந்தரவு செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும் போது அவற்றை நீங்க நல்லா பார்க்க முடியும். நெகட்டிவ் உணர்ச்சிகளிலிருந்து உங்களை விடுவிச்சு சந்தோஷத்தை நோக்கி நகர்வதற்கான வழிகளை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. உங்க உணர்ச்சிகளை பதிவு செய்வது ஒரு எளிமையான செயல்பாடு போல தோன்றலாம். ஆனா அதோட தாக்கம் ஆழமானது. உங்களோடு நீங்க இணைஞ்சிக்க கனெக்ட் இது ஒரு வாய்ப்பை கொடுக்குது. உங்க உணர்வுகள் வெறும் தற்காலிகமானவை இல்லை, ஆனா உங்க வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதி என்று இது உங்களுக்கு கத்துக் கொடுக்குது. உங்க உணர்ச்சிகளை நீங்க பதிவு செய்யும்போது உங்களை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எது உங்களை சந்தோஷப்படுத்துது, எது சோகத்தை ஏற்படுத்துதுன்னு கத்துக்கிறீங்க. இந்த புரிதல் உங்களை ஒரு சிறந்த, சந்தோஷமான மற்றும் சமநிலையுள்ள வாழ்க்கையை நோக்கி வழிநடத்துது. அதனால இந்த வாரம் உங்க உணர்ச்சிகளை பதிவு செஞ்சு பாருங்க. அது உங்க வாழ்க்கையை எப்படி மாத்துதுன்னு பாருங்க. உங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கோங்க, அவற்றை ஏத்துக்கோங்க மற்றும் சந்தோஷத்துக்கு இட்டுச் செல்லும் ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுங்க. இந்த புத்தகத்துல கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆலோசனையும் நம்ம உணர்ச்சிகளை சரியா புரிஞ்சுக்க, ஏத்துக்க மற்றும் நிர்வகிக்க கத்துக் கொடுக்குது. நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும்போது நம்ம வாழ்க்கையில உண்மையான சந்தோஷத்தையும் சமநிலையையும் காண முடியும். உணர்ச்சிகள் நம்ம அனுபவத்தின் ஒரு பகுதிதான். ஆனா அவற்றை நம்ம சரியா வழிநடத்தினா அவை நம்ம இலக்கை நோக்கி நம்மளை வழிநடத்த முடியும். நம்மளை புரிஞ்சுக்கணும், நம்மளை ஏத்துக்கணும், மேலும் நம்ம உணர்ச்சிகள் பத்தி விழிப்புணர்வோட இருக்கணும். நீங்க இந்த புத்தகத்தை படிச்சிருந்தா அல்லது இந்த வீடியோவை பார்த்திருந்தா உங்க உணர்ச்சிகளுக்கு ஒரு புதிய திசையை கொடுப்பீங்கன்னு உங்களுக்கு நீங்களே உறுதி செஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் உங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க ஒரு அடி எடுத்து வைங்க, உங்க வாழ்க்கையை மேம்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் செஞ்சு பகிர்ந்து விடுங்க. இன்னும் நீங்க என்னோட ஆடியோ லாக் புக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் ஐகானை அழுத்துங்க. அப்பதான் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் எளிதா கிடைக்கும். உங்க ஆலோசனைகள் மற்றும் கேள்விகளை வரவேற்கிறோம். அவற்றை கருத்துகள் காமெண்ட் பகுதியில எழுதுங்க. அடுத்த வீடியோவுல சந்திப்போம். அதுவரை உங்க உணர்ச்சிகளை சரியான திசையில் வழிநடத்தி சந்தோஷமா இருங்க.